மகாவிஷ்ணுவுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது ஆணவத்தில் கிடையாது, அறிஞ்சது தான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம் பிறவியில் நம்ம பார்க்கக்கூடிய இடம் நெல்லையப்பர் கோவில். ஒரு பக்கம் சிவலிங்கம், ஒரு பக்கம் பெருமாள் பள்ளி கொண்ட மாதிரி அவதாரம். இன்னும் சங்கர நாராயணன், அதாவது ஒரே அவதாரத்தில், அதாவது சிவனையும் விஷ்ணுவும் ஒரே அவதாரம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் சங்கரன் கோவில். அப்போ கோமதி காந்திமதி இது ரெண்டும் மகாவிஷ்ணுவிலிருந்து தோற்றி வைக்கப்பட்ட பஞ்சாட்சர மந்திரம். அகத்தியர்னு எடுத்துக்கிடலாம், ஐயப்பன்னு எடுத்துக்கிடலாம், முருகன்னு எடுத்துக்கிடலாம், விநாயகர்னு எடுத்துக்கிடலாம். அப்போ இந்த 3 முகத்தில் இந்த 4வது முகம் விநாயகரோட ஒரு முகம் இருக்குது இல்லையா, அந்த முகத்துக்கும் நம்ம முகத்துக்கும் ஒரு பந்தம். இதில் எது மூத்தது எது இளையது இப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் இந்த ஆன்மீக இதில் உண்டு. இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த வடநாட்டுக்குள்ளே கும்பமேளாவில் உள்ள சாமியார்கள் எல்லாம் சரிதான், எல்லாம் சந்தோஷம். ஆனால் நான் இதே தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு, எப்பா கும்பமேளாவுக்கு நீ போகலையா? இல்லை, நான் பவானி ஆத்தங்கரையில் போயிட்டு திருவேணி மாதவ தீர்த்தம், பிந்து மாதவ தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம், அம்மை அப்பனே துணை முடிஞ்சிட்டு. அப்போ அங்கே குளித்தாலும் ஒரே புண்ணியந்தான், இங்கே குளித்தாலும் ஒரே புண்ணியந்தான். அங்கே குளித்தா பாவம் போகும்னா இங்கே குளித்தா பாவம் போவாதா அப்படிங்கிறது இல்லை. அந்த பாவங்கிற நமக்கு ஒரு சொல்லித்தர போய் நம்ம அதை பின்தொடர்ந்துக்கிட்டோம். ஆனால் உண்மையிலே பாவங்கிறது பிறவி எடுக்கிறது தான் பாவம். இந்த பிறவியில் நீ அறிஞ்சிக்கிட்டா அடுத்த பிறவியில் நீ அறிஞ்சிக்கோ. அதுக்கு தான் 144 ஆண்டு, 40 ஆண்டுக்கு ஒரு முறை தரிசனம். அப்படின்னா இத்தனை ஆண்டுக்கு நம்ம ஏன் தரிசனம் பார்க்குறோம்? அப்போ தரிசனம் பார்ப்பதுன்னா என்னென்னா கண்ணு தான் கங்கை உச்சி, யமுனை என்பது உடல், உயிர் என்பது சரஸ்வதி. கங்கா யமுனா சரஸ்வதி. இப்போ நான் சரஸ்வதி நாராயணா, சரஸ்வதி நாராயணா. சரஸ்வதி பிரம்மாவோட துணைவியார் தானே. அப்போது பார்கடலில் பள்ளி கொண்டு வந்து யாரை தோற்றி வைக்கிறாரு? 5 முகத்தை தோற்றி வைக்கிறாரு. அப்போ உண்மையிலே படைப்பு கடவுள் யாருன்னா பார்கடலில் பள்ளி கொண்டவர். அப்போ காக்கிறவருக்கு தான் 5 முகத்தை தோற்றி வைக்கிறாரு. அந்த 5 முகத்தில் ஒரு முகத்தை சிவன் கிள்ளிட்டாரு, பிரம்மாவோட ஆணவம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த ஒரு முக கணக்கு தான் நீ சிவலிங்க வழிபாடு. அப்போ இந்த சிவலிங்கம் அந்த 5 முகத்தில் ஒரு முகம் தான் சிவலிங்கம். இத்தனை 4 முகம் தான் 4 வேதத்தை சொல்கிறேன். புரியுதா? இப்போது வடநாட்டுக்குள்ளே சாமியார் எல்லாம் கஞ்சா குடிப்பாங்க, பீடி குடிப்பாங்க, வைப்பாங்க. சரிதான். ஏன்னா இது நானும் உங்கள்கிட்ட குடித்த மாதிரி காட்டெல்லாம் வைக்கலாம். நானும் சாமியார் தாங்க, ஆனால் சாமியாரெலாம் பயன்படுத்தலாம் வைக்கலாம். அது என்னோட இது. ஆனால் மற்றவங்க மத்தியில் காட்டணும்னா அதோட பொருள் இருக்குது. வாய்க்குள்ளே போயிட்டு வர்றது எச்சி, அதை நம்ம வாய்க்குள்ளே விட்டால் புகைங்கிறோம். ஆனால் உள்ளே போனால் எச்சி, அந்த புகை தான் நீராகுது, நீர் நெருப்பாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். இங்கே நம்ம சரீரம் என்பது ஒரு அக்னி, அதை நீரில் அர்ப்பணிக்கிறோம், இல்லை பூமியில் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் சாமவேதம் நெருப்பு, அந்த சாமவேதத்தோட பொருள் நெருப்புக்கு அர்ப்பணிக்க மாட்டோம். அப்படிங்கிறதுக்கு தான் நெருப்புக்கும் சதிதேவிக்குள்ள ஒரு கதை, நெருப்புக்கும் சீதாக்குள்ள ஒரு கதை. அப்போ சீதா ராமான்னு தான் சொல்கிறாங்கன்னா, அப்போ சீதா யார், ராமன் யார்? ராமனோட துணைவியார் சீதான்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் விஷ்ணுவோட துணைவியார் சீதான்னு சொல்கிறோமா? கிடையாது. அப்போ அந்த விஷ்ணு இருக்க போய் தான் 10 அவதார கதை. அப்போ இந்த 10 அவதார கதை தான் உலக ஆன்மீகமே. ஆனால் நமக்கு சொல்லி தந்தது என்ன? சிவன் கோத்திரம் வேறு, விஷ்ணு கோத்திரம் வேறு, சைவம் வைணவம். அப்போ வைணவம்னா என்ன பொருள், சைவம்னா என்ன பொருள்? வைணவம் அப்படின்னா அம்மையப்பரோட ஒரு இது வைணவம். அதிலிருந்து தோற்றி வைக்கப்படுற சைவம் மகன். அப்போ சுடுகாட்டில் இருக்கிறது சிவன், ஆலயத்தில் இருக்கிறது யார்? அரியா. ஆலயத்துலேயும் சிவன் இருக்கிறாரு, சுடுகாட்டிலையும் இருக்கிறாரு. அப்போ இதில் எது சரி? ஆலயமோ சுடுகாடோ? ஒரு மனிதன் ஆண்டவங்கிட்ட ஆண்டவா என்னை தீர்க்காயுசா ஆக்கு, உன்னை அதான் நான் படைத்தேன், உன்னை 99 ஆண்டுக்கு உன்னை நான் படைச்சிட்டேன். ஆனால் இவனா ஆயுசை குறைச்சிக்கிட்டு தான், எனக்கு 60 ஆண்டு வாழ்ந்தா போதும், ஆண்டு அனுபவிச்சிட்டேன், அடுத்த பிறவி அதெல்லாம் பிறவியே வேண்டான்னு கும்பிட்டுட்டேன். சிவனை தொழுதா பிறவி கிடையாது, சிவனை தொழுதா வேற பிறவி கிடையாது, ஆனால் மனித பிறவி உண்டு. சிவன் சொத்து கொலநாசம்னா உன் உடலை நாசம் பண்ணிடாத, அதுக்கு தான் சிவன் கோயிலில் பஸ்மத்தை எடுத்தாலும் அங்கே தட்டி வச்சுட்டே வந்துடுவாங்க, ஏன்னா குடும்பத்துக்கு கொண்டாடக்கூடாது.
ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. சபரிமலைக்கு மாலை போட்டவனே வந்துட்டு விபூதியை பூசுகிறான். சந்தனம் மணக்கும் மலை சபரிமலை. அப்போ சந்தனம்ங்கிறது உன் சரீரம், அது மணக்கப்பா, அதை நீ சாம்பல் ஆக்கிடாதங்கிற ஒரு கதை தான். அப்போ சபரிமலைக்கு போகிறவன் ராமேஸ்வரம் போகிறான், பழனிக்கு போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், கண்டதெல்லாம் எடுத்து பூசுகிறான். கேட்டால் நாங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றோங்க, இந்த டயத்தில் தான் எல்லா இடம் போக முடியும் இப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு மனித சரீரம் என்பது சந்தனம், அதை நெருப்பை ஆக்கக்கூடாது அறிகிறது தான் ஆன்மீகம். அப்போ இந்த 40 கோடி பேர் என் உடம்பை அக்னிக்கு இரையாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது புண்ணியம் இல்லை. நான் அக்னிக்கு தான் அர்ப்பணிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு கங்கையில் இறங்கினா பாவம். அப்போ எல்லா பிறவியும் எடுத்து வருவேன் எம்பெருமானே, ஆனால் மனித பிறவிக்கு அப்பாறு எனக்கு வேறு எந்த பிறவியும் தந்திடாது எம்பெருமானே பரம்பொருளே இப்படின்னு வேண்டதுக்கு தான் மனிதனை படைச்சது. ஆனால் மனிதன் ஒரு ஆன்மீகங்கிற பேரில் ஒன்று கற்றுக்கிட்டான். சிவனை தொழுதான் பிறவி கிடையாது. அப்போ இந்த பிறவியில் நீ ஆண்டு அனுபவிச்சது என்ன? அதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சாச்சு. அப்போ மறுபடி உன் பிறவி என்ன ஆக போகுதுன்னா காக்காவாகிடும். காக்காவாகாத நீ மனிதனாகவே பிறந்துக்கிட்டு நீ சொல்லி கேட்கறதுக்கு நாயாரியா போங்க. கா 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 அண்டம் என்பது இருட்டு, அது மகா சிவராத்திரி. உனக்கு அந்த ராத்திரி தான் பெருசு, சிவன் தான் பெருசு. அண்டம் என்பது இருட்டை ஆக்கியே தீருவோம். உன் உடம்பை பூரா எரிச்சு 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 அண்டத்தில் காக்கா பெருத்து கா கான்னு கத்தி அண்டம் என்பது இருட்டாய் உன் சிவன் தான் பெருசு. அதான் சிவராத்திரி. ஆனால் ராத்திரியே உனக்கு இருந்துட்டுனா நீ யாரை வேண்டுவ? வெளிச்சம் வராதா, வெளிச்சம் வராதா, வெளிச்சம் வராதா? ஏன்னா வெளிச்சம் வந்தால் தான் உனக்கு பொழப்பு. அந்த வெளிச்சம் யாரோடையதுன்னா அது நாராயணனுடையது. அப்போ உனக்கு நாராயணன் முக்கியமா, சிவன் முக்கியமா? அப்போ அண்டம் என்பது இருட்டாக்குறது என்னென்னா, உன் உடம்பை புதைச்சிட்டா ஒரு ஜோதி அண்டத்துக்கு ஏற்றுன மாதிரி உன் உடம்பை எரிச்சு அந்த சாம்பலை கொண்டு நீ கங்காவில் கரைச்சாலும் சரி, நீ ராமேஸ்வரத்தில் கரைச்சாலும் சரி, இல்லை சிவனோட உச்சி அங்கே கொண்டு கரைச்சாலும் சரி, உனக்கு பிறவி உண்டு, காக்கா பிறவி. உன் கறி மேகம் அண்டத்தில் காக்காவை தான் ஆகும். அதுக்கு தான் காசி நகரத்தில் காகம் கத்தாது, கருடன் பறக்காது. நீ கருடனை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வேணும்? கண்ணு இருந்தால் தான் கருடன், கருடன் பறக்கான்னு பார்ப்பேன். அப்போ கருடனுக்கு என்ன முக்கியம்னா கண்ணு தான் முக்கியம். அப்போ காசியில் கருடன் பறக்காது, அதை பார்ப்பதற்கு உனக்கு என்ன தேவைன்னா கண்ணு தான் தேவை. இந்த கண்ணு இருக்க போய் தான் காசி நகரத்தை கொண்டாந்து காட்டிட்டு கங்கா, இதுதான் கங்காவா, இங்கே தான் 3 நதி இணையுதா, இதெல்லாம் காட்டி தந்தது கண்ணு. அதுதான் கருடன் பறக்காதுன்னா கண்ணை வச்சு தான் நீ பார்க்குற. ஆனால் அந்த கருடனுக்கு கண்ணு தான் பிரதானம். இந்த ஒரு புராணத்தை உனக்கு சொன்னால் உனக்கு சாதாரணமாக தெரியுது. ஏன்னா உன் கண்ணை கொண்டு எரிமேடையில் கொடுத்தா தான் உனக்கு ஆத்மா சாந்திங்கிற. விறகை வச்சு எரித்து சாம்பலை 3 நாளில் அள்ளி அது ஒரு களத்தில் வச்சு ராமேஸ்வரத்தில் கொண்டு விட்டால் உனக்கு பிறவி முடிஞ்சுது. புதைச்சிட்டா பேய் பிசாசுகளாக ஆகுவாங்களாம். யார் சொன்னது? நீ மனித பைய 65 கிலோ 70 கிலோ உடம்ப வச்சிருக்கிற, உனக்கே புதைச்சா பேய் ஆகுவேன், எரிச்சிட்டா பிறவி கிடையாதுங்கிறல்ல. உன் பேய் உன் உடலோட பேயை விட இந்த அண்டத்தில் மிகப்பெரிய உருவம் ஆனை. ஆனை இறந்து போச்சுன்னா அந்த ஆனை பேயா வராதா? இல்லை ஆனை சாமியாக வராதா? ஏன் ஆனை சித்தராக வராதா? ஏன் மனித உடலை கொண்டு புதைச்ச வச்ச இடத்துல பெரிய சக்தி இருக்குது, ஆனால் ஒரு ஆனை இறந்து போன இடத்துல சக்தி கிடையாது. அதை நீ எத்தனை நாள் நினைப்ப? இறந்த அன்னைக்கு இந்த கோயில் ஆனை இறந்து போச்சுங்க, அதை சாந்தி பண்ணிட்டாங்க, அதோட மறந்துடுவேன். அடுத்தாப்புல உனக்கு வழிபாடு எல்லாம் விநாயகரை கும்பிடுவேன், அங்கே விநாயகரை கும்பிடுவேன். உனக்கு விநாயகரே காட்சி தந்துட்டார், இதுக்கு மீறிய சக்தியே கிடையாதுன்னு. ஆனை இறந்து போச்சு, இந்த ஆனை இறந்த இடத்துல தான் சக்தி இருக்குது, இங்கே தான் உண்மையான விநாயகர் இருக்கிறாருன்னு உன்னால் எடுத்துக்கிட முடியாது. புரியுதா? ஏன்னா உன் ஆத்மாக்கு மீறிய ஒரு ஆத்மா அது. அந்த ஆத்மாக்கு கீழே தான் நீ, அதாவது மனிதன். ஆனால் மனித ஆத்மாக்கு மீறிய ஒரு ஆத்மா ஆனை. ஆனால் அந்த அண்டத்தில் அனைத்து உயிரும் பிரிஞ்சிட்டுனா அந்த ஆணை என்பது அண்டத்துக்குள்ளே தான் போகுது. அதுக்கு தான் அண்டம் பிண்டம் பிளந்து வந்த தண்டாயுதம் ஒவ்வொரு மனிதன். ஒவ்வொரு மனிதனோட சரீரம் தண்டாயுதம். அந்த தண்டாயத்தை நெருப்பில் ஆக்காத, அதுக்கு தான் தீர்த்தம் கதை, பாவம் புண்ணியம் கதை எல்லாம். ஆனால் என்னத்தை வரலாறுலாம் படித்தோம், இந்த நதியில் குளித்தா பாவம் போயிட்டு. அடுத்தாப்புல எதுக்கு? உன் கண்ணு தான் நீராடுது, உன் உடல் கண். இது உன் உயிர் என்பது உன்னோட அறியாய்மை. உயிர் என்பது சரஸ்வதி, உடல் என்பது யமுனை, உச்சி என்பது கங்கை. அந்த உச்சி தான் குரு,
குரு இருக்கிறது உச்சியில். அந்த உச்சியைத்தான் ஒவ்வொரு மனிதனும் சிவலிங்கம், அதாவது 5வது வேதம், ஈசனோட வேதம், பிரணவ வேதம். அந்த பிரணவ வேதத்துக்கு பொருள் உச்சி. அந்த உச்சியைத்தான் நம்ம சிவலிங்க வழிபாடாக பண்ணுறோம். அப்போ அந்த உச்சியை தோற்றி வைத்தவனை நம்ம மறந்துடுறோம். அப்போ பிரணவ வேதம் 5வது வேதம். ஆனால் இதை தோற்றி வைக்கிறது பரம்பொருள் யாருன்னா அந்த மகாவிஷ்ணு. விஷ்ணு தான் சிவனையே தோற்றி வைக்கிறாரு 5 முகத்தை. அந்த 5 முகம் தான் பஞ்சாட்சர நமச்சிவாய. நான் என்பது நடராஜன், அதான் நம்பிராஜன், ரங்கராஜன். அப்போ சி என்பது சிவன், சிதம்பரம். அப்போ நடராஜன் என்பது சிவனா இல்லை மகாவிஷ்ணுவா? அதாவது ரங்கராஜன் அனந்த பத்மநாதன். அப்போ இந்த ராஜங்கிற பொருள் தான் நடராஜங்கிற. சிவன் அங்கே வரல, சிதம்பரம். அப்போ அது பார்க்கடலில் பள்ளி கொண்டவருக்கு தான் நாட்டியம் ஆடுறாரு. ஆனால் அந்த ஆதிசேஷன் இருக்குல்ல, அந்த ஆதிசேஷனுக்கு தெரியும் ஆடுறவர் தான் பள்ளி கொண்டிருக்கிறாரு, பள்ளி கொண்டவர் தான் ஆடுதாருன்னு. அப்போ இந்த ஆதிசேஷத்தில் உள்ள கதையைத்தான் பதஞ்சலி முனிவர் இப்படி எல்லா கதையை சொன்னாலும் அந்த ஆதிசேஷன் என்ன பொருள், அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த உலகத்தில் இதுதான் உண்மை. இதுக்கு மீறியது எதுவுமே கிடையாது. அண்ட சராசரத்தில் பரம்பொருள் நிறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த பரம்பொருள் நிறைஞ்சிருக்கிற பொருள் என்ன? இதுதான் பொருள். அப்போ நம்ம இந்த பிறவியில் செய்யக்கூடியது என்ன? எப்பா இது பாவம், இது புண்ணியம், நேரடியாக சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதுக்கு தான் அண்டத்தில் மிகப்பெரிய கடவுள் சிவன். அதுக்கு தான் அண்டம் என்பது இருட்டு 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 இருட்டு. அண்டம் என்பது இருட்டு ஆயிட்டுனா அதுக்கு பேர் மகா சிவராத்திரி. அப்போ மனிதன் விழித்து இருந்து யாருக்கு வேண்டினா வெளிச்சத்துக்கு வேண்டி. வெளிச்சம் வந்தால் தான் விஷயம். இல்லை சிவன் தான் பெருசுன்னு சொன்னல. அண்டம் என்பது இருட்டு, அந்த இருட்டையும் வெளிச்சத்தை தோற்றி வைக்கிறவர் ஒருவர். இதுதான் பொருள். அப்போ பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவர் யார்? அந்த நாட்டியம் ஆடுறவர் யார்? அதுதான் சிதம்பர ரகசியம். உலகத்தில் மனித இனத்துக்கு எட்டாத ஒரு விஷயந்தான் சிதம்பர ரகசியம். உனக்கு 6 அறிவு. இந்த 6 அறிவை தாண்டி எனக்கு 7 அறிவுங்க, இல்லை எனக்கு 5 அறிவுங்கன்னு உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா உனக்கு 6 அறிவுன்னு உன் உடம்புல தூக்கி ஒரு பாரத்தை வச்சுட்டாங்க. உனக்கு 6 அறிவு தான். உன் உடம்புல ஒரு பாரத்தை தூக்கி வச்சுட்டாங்க, 6 அறிவு. ஆனால் உன் புத்தியில் பதிய வச்சுட்டாங்க. விலங்குக்கெல்லாம் 5 அறிவு, மரம் செடி கொடிகள்லாம் 1 அறிவுன்னு உன் புத்தியில் பதிய வச்சுட்டாங்க. ஆனால் உனக்கு 18 அறிவு அப்படின்னு உன்னால் எடுத்துக்கிட முடியுமா? முடியாது. ஆனால் 18 அறிவா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் சொல்கிறது உனக்கு புலப்படும். நீ 6 அறிவில் இருக்கிறன்னு நம்பிக்கிட்டு இருந்தா நான் 18 அறிவில் உள்ளதை சொன்னால் உனக்கு எப்படி புரியும்? ஒரு மனிதனுக்கு 18 அறிவு ஏற்றுக்கிடவே மாட்டான். 6 அறிவை தாண்டி 6.25 அறிவுன்னு கூட சொல்ல மாட்டான். எப்பா ஒரு அறிவை குறைச்சிக்கப்பா, 5 அறிவுன்னு சொல்ல. 5 அறிவு விலங்கு, எனக்கு 6 அறிவு தான் இப்படிங்கிற பிடிவாதம் மனிதன் கூட பிறப்பு. அப்போ இந்த பிடிவாதத்துக்கு அப்பாற்பட்டதை நான் சொல்லி வர்றேன். இந்த மனித இனத்தில் கன்னியாகுமரி தொட்டு அந்த இமயம், அதாவது இமயம் தொட்டு குமரி வர எடுத்துக்கிடுங்க. இல்லை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, கேந்திரா, உத்தரகாண்ட் மாநிலம், இல்லை ஜம்மு கிம்மு என்னத்தை எடுத்துக்கிடுங்க, இல்லை டெல்லி தலைநகரத்தையும் எடுத்துக்கிடுங்க. எப்பா உங்களுக்கெல்லாம் எத்தனை அறிவு? 6 அறிவு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், இப்படி நீதிமன்றம் எல்லாமே இருக்குது. அந்த நீதிபதிகிட்ட கூட ஐயா உங்களுக்கு எத்தனை அறிவுங்க? ஐயா உங்களுக்கு 6 அறிவு தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டது தான் ஆன்மீகம், வழிபாடு. அதாவது இப்படியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. அந்த அறிவுக்கு அப்பாற்பட்டதில் உனக்கு 18 அறிவு தான்னு சொன்னால் ஏற்றுக்கிட முடியுமா? முடியாது. உங்களுக்கு 18 அறிவு, அதாவது உங்களோட தேகம் பாதத்திலேருந்து உச்சி வர பகவத்கீதை உங்கள் தேகத்தில் தான். பகவத்கீதை நீங்கள் உச்சரிக்கிறது தான் வாழ்க்கை, நீங்கள் உச்சரிக்கிறது தான் ஆன்மீகம், நீங்கள் உச்சரிக்கிறது தான் கடவுள். எல்லாமே உங்கள் தேகத்துக்குள்ளே அடக்கியிருக்கு 18 அறிவு, 18 அத்தியாயம் பகவத்கீதை. அதுக்கு தான் நீதிமன்றத்தில் அந்த பகவத்கீதையை வச்சுருக்கு. ஒரு மனிதனுக்கு 18 அறிவு, 18 அத்தியாயம் கொண்டு உருவாக்கப்பட்ட மனிதன். ஆனால் அந்த மனிதனுக்கு 6 அறிவுன்னு நம்ம சுருக்கிறது அல்ல. 18 அறிவு, 18 அத்தியாயம் ஒரு மனிதனோட உடல். அதுக்கு தான் மகாபாரத இதிகாசம், 18 நாள் மகாபாரத போர். ஆனால் வியாசர் சொல்லி விநாயகர் எழுதினார், வித்ய விநாயகர்.
அப்போ வியாசர் யார் விநாயகர் யாருன்னு இந்த பாரத பூமியில் தெரியலை. பின்ன மகாபாரத கதைக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் என்பது தான் பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலி அவதாரம் எடுத்ததே அந்த ஆதிசேஷன் தான், அந்த வாசகிங்கிற சர்ப்பம் தான். இந்த வாசகிங்கிற சர்ப்பத்தை தான் அமிர்தத்தை கடைகிறாங்க தேவர்களும் அசுரர்களும். அப்போ தேவர்களாக இருக்க விரும்புகிறீங்களா, அசுரர்கள் கூட்டத்துக்குள்ளே போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒன்று. அமிர்தம் என்பது பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவருக்கு தான் பொருந்தும் அமிர்தம். அந்த அமிர்தத்தை அசுரன் கொண்டு போனான்னா அதை மீட்பதற்கும் அவருக்கு தான் அந்த உரிமை உண்டை தவிர இந்த அண்ட சராசரத்தில் வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்போ இந்த அமிர்தம் 4 இடத்துல விழுந்த இடம் தான் 4 இடத்துல கும்பமேளான்னா இந்த கும்பமேளாத்துக்கு எல்லாத்துக்கும் சொந்தம் அந்த பார்கடலில் பள்ளி கொண்டு வருது. இதுதான் உண்மை. காளி அவதாரமும் அவர் தான், சிவன் அவதாரமும் அவர் தான், சகல அவதார கதையும் அவர் தான். அப்போ இந்த எல்லா பாவங்கள் புண்ணியங்கள் எல்லா கணக்கும் அவர்கிட்ட தான் போய் சேரும். அப்போ இந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிற எல்லா நீராடுறவங்களோட பாவத்தை போக்கி புண்ணியமாக ஆகட்டும்னு அந்த எம்பெருமானாய பரம்பொருளாய மகாவிஷ்ணு, அதாவது நடராஜ பெருமான், ரங்கராஜ பெருமான் இப்படிங்கிற பேரெல்லாம் அவருக்கு உண்டு. அவர் உங்களுக்கு பாவம் போக்கி புண்ணியத்தை அருளட்டும், வைகுண்டபதி உங்களுக்கு தரட்டும்னு மனதார வேண்டிக்கிறது. அம்மை அப்பனே துணை.